Hi students, so actually வந்து பார்த்தீங்கன்னா 12th இன்னும் வந்து ஒரு 2 days தான் வந்து இருக்கு. 2 days கழிச்சு நமக்கு வந்து பேப்பர் வேல்யூவேஷன் 12th வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட் தான் வந்து 10th-க்கும் 11th-க்கும் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ப்ரோ பேப்பர் வந்து திருத்தின அளவுக்கு இத்தனை பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க, ஐ மீன் நிறைய பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்களா இல்லை வந்து மார்க் குறைச்சி போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக 10th 11th-க்குலாம் வந்து எப்படி திருத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோட வந்து இருப்பீங்க. இந்த வீடியோவில் ஃபுல் கிளாரிஃபிகேஷனோட நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து முக்கியமாக கிரேஸ் மார்க் அண்ட் பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேம்மா, மறக்காமல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ப்ரோ 12th வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிய போகுது, 10th 11th வந்து எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆக்சுவலி 12th பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கன்ஃபார்மாக இப்போ வந்து எப்படி 12th வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒழுங்காகவே மார்க் எடுக்க மாட்டேன், நான் வந்து பாஸ் ஆகுறதே ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் உண்மையிலே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, போன வருஷத்தோட, அதாவது போன வருஷத்தில் வந்து ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷத்தில் வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வந்து கன்ஃபார்மான நியூஸு. நான் வந்து ஒன்றுமே எழுதலை ப்ரோ, இங்கிலீஷ்லாம் நான் ஒன்றுமே எழுதலை அப்படின்னு நினச்சா கூடயும் கன்ஃபார்மாக வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. எப்படி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தனால ஸ்டாஃப் எல்லா பேரும் வந்து மார்க் வந்து மாணவர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தனால மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக வந்து நான் சொல்கிறது இங்கிலீஷும் அண்ட் ஃபிசிக்ஸும் அது வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதனால வந்து 12th பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக இந்த சப்ஜெக்டில் மார்க் வந்து ரொம்ப குறைய போது சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு பேப்பர் கரெக்ஷன் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட் அதாவது மேத்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் திருத்துவாங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேசிக்காக ஈஸியாக தான் வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நிறைய பேர் இல்லை ப்ரோ அதுவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து 90க்கு 25 எடுத்தாலே வந்து பாஸ் தான், அதனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவைகள் கிடையாது. இல்லை ப்ரோ எனக்கு வந்து 25 மார்க்குக்கு 20 மார்க்கு தான் வருது, நான் வந்து பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 25 மார்க்கு நீங்கள் வந்து 20 மார்க்கு தான் கன்ஃபார்மாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரில் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து மேபி அட்டென்ட் பண்ணியிருந்தால் கன்ஃபார்மாக 5 மார்க் வந்து போட்டுருவாங்க. அதாவது நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்களா, சும்மா ஜஸ்ட்டு ஒரு மார்க் போட்டு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே எழுதலை அப்படின்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஃபெயில் பண்ணி விட்ற மாதிரி வந்து இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறது கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. எனிவே நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, ரிலேட்டட் ஆன்சரில் இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து உரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. இப்போ இன்னும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னா, போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் வந்து கன்ஃபார்மாக கட் ஆஃப் வந்து குறைய போகுது. இதுதான் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸு. ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஃபிசிக்ஸு அண்ட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேச தேவையில்ல. கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக கேட்டனால போன வருஷத்தோட கட் ஆஃப் வந்து இந்த வாட்டி வந்து அவ்வளோவா கிடைக்காது. ஏன்னா கொஸ்டின் கஷ்டமாக இருந்தனால கன்ஃபார்மாக வந்து இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறைய வாய்ப்புகள் உள்ளது. இதில் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, போன வருஷத்தில் வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃபெயில் பெர்சன்டேஜ் வந்து இந்த வருஷத்தில் வந்து இருக்காது, அதிகபட்சமாக வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து என்ன ஷாக்கிங்கான நியூஸ்னால், நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சென்டம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. மற்றபடி வந்து ஒன்றும் வந்து கிடையாது. 10th 11th வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. 12th எப்படி வந்து இருக்கோ அதே மாதிரி தான் 10th 11th வந்து இருக்கும். அவங்களுக்கு வேறு மாதிரி திருத்துவாங்க, உங்களுக்கு வந்து வேறு மாதிரி திருத்துவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு எப்படி திருத்துறாங்களோ அதே ஃபார்மேட்டோட தான் உங்களுக்கும் திருத்துவாங்க. நான் கண்டிப்பாக 10th 11th பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆனோனையும் நான் கூடிய சீக்கிரம் வந்து டே பை டேயாக நான் அப்லோட் வந்து பண்ணுறேன். இன்னும் கூட வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கன்ஃபார்மாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். இருந்துச்சுன்னா ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க.